ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷிரினின் சிறகுகள். இதுவரையிலும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பார்த்துட்டு இருக்க ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு ஸ்பெஷலான கேக் ஒன்று செய்ய போகிறோம். சாக்லேட் கப் கேக். அது கப் கேக்கோடு நின்றாமல் அது மேலே நம்ம டெக்கரேஷனும் பண்ண போகிறோம். அதாவது கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி ஒரு 3 வகையாக நான் டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து வச்சுருக்கிறேன். இந்த டெக்கரேஷனையும் நீங்கள் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் நீங்கள் பாருங்கள். அது மட்டும் இல்லை, நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது கேக் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 2 முட்டைகளை நான் உடச்சி ஊற்றுறேன். முட்டைகள் சேர்க்காதவங்க 1 கப்பு நீங்கள் தயிர் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 1/4 கப் போல் பட்டர் நான் சேர்க்குறேன். இது ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து ரூம் டெம்பரேச்சருக்கு வச்சுக்கோங்க, வச்சுட்டு தான் சேர்க்கணும். அதுக்கப்புறமா ஆயில் 1/4 கப்பு சேர்க்குறேன். எந்த ஃப்ளேவரும் இல்லாத ஆயிலாக நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 3/4 கப்பு போல் சர்க்கரை நான் சேர்க்குறேன். 3/4 கப்பு இதுக்கு சரியாக வரும். எல்லாத்தையுமே நம்ம சேர்த்ததுக்கப்புறம் இப்போது நம்ம பீட் பண்ணி எடுக்கணும். இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் அது நல்லா ஃப்ளஃபியாக வரணும். கொஞ்சம் நல்லா ஃபோமியாக வந்துச்சு அப்படின்னா நமக்கு அந்த மஃபின் நல்லா சாஃப்டாக இருக்கும் கப் கேக்கு. இல்லை அப்படின்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். பாருங்கள், நம்ம நல்லா பீட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி பக்குவம் வந்ததுக்கப்புறமா நம்ம ஒரு வடிகட்டியை வச்சுட்டு இதில் 1/4 கப்பு போல் நான் மைதா மாவு சேர்க்குறேன். நல்லா சலிச்சு எடுத்துக்கணும். இதை கூடவே கொக்கோ பவுடர் 1/4 கப்பு போல் சேர்க்குறேன். அதுக்கப்புறம் பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா சலிச்சு எடுக்கணும். இதை கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், ஒரு விஸ்க் வச்சு நான் இதை இது பண்ண போகிறேன். எல்லாமே நம்ம சலிச்சு எடுத்தாச்சு. இதை மெதுவாக கலந்து விடணும். ரொம்ப ஸ்பீடாக நம்ம கலக்கக்கூடாது எப்பயுமே. இப்போ இது கொஞ்சம் கட்டியாக இருக்குது, அதனால ஒரு 3/4 கப்பு போல் நான் பால் சேர்க்குறேன். நீங்கள் 3/4 கப்பு தான் சேர்க்கணும்னு கிடையாது, 1/2 கப்பில் இருந்து பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதையும் கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுறலாம். நம்ம கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்துச்சு. இப்போ பாருங்கள், கொஞ்சம் கலந்தாச்சு, அந்த பக்கம் வந்துருச்சு. இந்த நேரத்தில் 1 டீஸ்பூன் போல் நான் வெண்ணிலா எசன்ஸு சேர்க்குறேன். இது கொஞ்சம் நல்லா ஃப்ளேவராக இருக்கும், அதுக்காக தான். இதையும் நல்லா கலந்து விட்டுறலாம். பாருங்கள், நல்ல பேட்டரை பார்க்கும்போதே எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போது 5 கப்பு நான் டீ கப் எடுத்திருக்கேன். இதில் தான் இந்த பேட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுறேன். இதில் நீங்கள் பாதி அளவு ஊற்றினா போதும். பாதி அளவுனா ஒரு 60% நீங்கள் ஊற்றிக்கோங்க, அதுதான் சரியாக வரும். நீங்கள் ரொம்ப பாதியாக ஊற்றுனீங்கன்னா அந்த மேலே அந்த விளிம்புக்கு கீழே இருக்கும். கொஞ்சம் அந்த விளிம்புக்கு கொஞ்சம் மேலே அப்படி பொங்கி வந்தால் தான் இது அழகாக வரும். எல்லாத்துலேயுமே ஊற்றிட்டு இந்த மாதிரி இங்கே பாருங்கள், இது மாதிரி எல்லாத்தையும் தட்டி விட்டுக்கணும். பபிள்ஸ் எதுவும் இல்லாமல் இருக்கும். தட்டி விட்டாச்சு. இப்போ பேனை ப்ரீஹீட் பண்ணணும். அதுக்கு ஒரு பேனை வச்சு உள்ள ஸ்டாண்டும் வச்சு ஒரு பிளேட்டும் வச்சுட்டு இதை ஒரு 5 நிமிஷம் போல் நான் மூடி போட்டு ப்ரீஹீட் பண்ண போகிறேன். பாருங்கள், ப்ரீஹீட் பண்ணியாச்சு. 5 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போது அந்த கப்புகளெல்லாம் இதில் எடுத்து வைக்கணும். ப்ரீஹீட் பண்ணிட்டு தான் இதை வைக்கணும். பாருங்கள், எல்லாத்தையும் 5 கப்பையும் நான் உள்ளே வச்சுட்டேன். இது 25 மினிட்ஸ்க்கு அப்படியே இருந்து வேகட்டும். நம்ம கப்பில் ஊற்றி போக மீதி மாவு இருக்குது, அதனால் ஒரு சின்ன டின் எடுத்து மோல்டு எடுத்து அதில் க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். உள்ள பட்டர் பேப்பரும் வச்சுட்டு அதில் ஊற்றிட்டுருக்கேன். இப்போ இதையும் நம்ம ஒரு சின்ன கேக்காக நம்ம வேக வச்சு நம்ம எடுத்துடலாம். தட்டி விட்டு உள்ளே வேக வச்சிடலாம். இப்போ பாருங்கள், கப் கேக்கெல்லாம் நல்லா வெந்து அழகாக வந்திருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அந்த சின்ன கேக்கும் சூப்பராக ரெடி ஆகிருச்சு. எல்லாம் சாஃப்டாக சூப்பராக இருக்குது. இது ஆறினதுக்கப்புறம் தான் நம்ம மேலே க்ரீம் வைக்க முடியும். இப்போ பார்த்தீங்களா, எல்லாம் ஆறி சூப்பராக வந்துருச்சு. இப்போ ஒன்று எடுத்து காட்டுறேன் பாருங்கள், அது எவ்வளோ தூரம் சாஃப்டாக இருக்குது அப்படின்னு. பாருங்கள், தொட்டு உள்ளே அமுக்கி பார்த்தா தெரியும். பாருங்கள், நல்லா சாஃப்டாக நல்லா மாய்ஸ்டராக வந்திருக்கு. இப்போது இந்த கேக்குக்கெல்லாம் நம்ம டெக்கரேஷன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இங்கே பாருங்கள், இந்த காட்டுற மாதிரி இது மாதிரி கொஞ்சம் நீளமாக இந்த மாதிரி பண்ணணும். நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம், டெக்கரேஷன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒருவேளை நீங்கள் கிறிஸ்மஸ்க்கு ஸ்பெஷலாக நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னா
ஒரு பெரிய கேக்கு நம்ம செஞ்சுட்டு அதை சுற்றிலும் இந்த மாதிரி நீங்கள் சின்ன மஃபின்ஸு இந்த மாதிரி வைக்கலாம், அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ 2வது லேயர் நான் வச்சிட்ருக்கேன் பாருங்கள். முன்னாடி கொஞ்சம் தள்ளிட்டு அதுக்கப்புறமா நான் இங்கே வைக்கிறேன் பாருங்கள். அது மாதிரி வச்சிங்க அப்படின்னா தான் அப்படியே அடுக்கடுக்காக நம்ம வைக்கும்போது மேலே வந்து ஒரு ட்ரீ மாதிரி நல்லா கூம்பு சேஃபில் அப்படியே அழகாக வரும் பாருங்கள். அடுத்த லேயர் வைக்கும்போதும் கொஞ்சம் உள்ளே தள்ளி தள்ளி வைக்கணும் பாருங்கள். வரிசையாக அதே லெவலுக்கு நீங்கள் வச்சிங்கன்னா மொத்தமாக அப்படியே நேராக இருக்கிற மாதிரி வரும். நீங்கள் உள்ளே தள்ளி வச்சாதான் அந்த கூம்பு வடிவம் கரெக்டாக வரும் பாருங்கள். நமக்கு ட்ரீ மாதிரி பார்க்க அப்படியே நல்லா கிடைக்கும். இல்லாட்டி நீங்கள் ஒரே மாதிரி வச்சிங்க அப்படின்னா நேராக தான் இருக்கும் பாருங்கள். நடுவில் வரும்போது இந்த மாதிரி வைக்கணும். நம்ம வச்சு விட்டுட்டு இப்படி கொஞ்சம் நீட்டி விட்டிங்க அப்படின்னா அது பார்க்க அழகாக இருக்கும் பாருங்கள். எல்லாம் வச்சாச்சு, எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பார்த்தீங்களா. அடுத்தது நீ செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு வந்து சுற்றிலும் ரவுண்டாக அப்படியே வைக்க வேண்டியது தான். இதுவும் அதே மாதிரி தான், ஒரே இதாக வைக்காமல் கொஞ்சம் உள்ளே தள்ளி அப்படியே ரவுண்டு வந்து சின்ன சின்ன ரவுண்டாக அப்படியே வச்சு நடுவில் வந்து நீட்டி விடணும். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இதுவும் பாருங்கள், இது ஒரு மாடல். இதுக்கப்புறம் அடுத்த டிசைன் நம்ம பண்ணலாம். பாருங்கள், இது வந்து வீடியோவில் தெரியுதான்னு பார்க்காமலே நான் வச்சுட்டேன். பாருங்கள், இப்போது இந்த மாதிரி டாட் மாதிரி நம்ம வச்சாலே போதும். அந்த டிசைன் வந்து அழகாக வந்து நமக்கு கிராஸ் இருக்கிற மாதிரி கிடைக்கும். இது இந்த கேப்பு தெரியாமல் ஃபுல்லாக ஃபில் பண்ணி வைக்கணும் பாருங்கள். வச்சாச்சு. இப்போ இது அப்படியே நம்ம விட்டோம் அப்படின்னா நல்லா இருக்காது. அதனால நான் வந்து சுகர் பால்ஸ் வந்து நான் சேர்க்குறேன். ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து சில்வர் பால்ஸ் நான் சேர்க்குறேன். அடுத்தது இது 2லேயும் நான் கலர் பால்ஸ் வந்து நான் சேர்க்க போகிறேன் பாருங்கள். இது சூப்பராக வந்துருச்சு நமக்கு. கலர் பால்ஸ் இதில் போடுறேன். 2க்குமே அதே தான் நான் போட போகிறேன். நம்மளோட ஐடியா படி தான் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். ஒரே கலரில் போட்டாலும் சரி, இந்த மாதிரி கலரில் போட்டாலும் சரி, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இன்னொன்று, இதில் ரெட் கலர் பால்ஸ் சேர்த்திங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், ஒவ்வொன்றையும் எடுத்து காட்டுறோம் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக நமக்கு வந்திருக்கு அப்படின்னு. இது டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லா தான் இருக்கும். இப்போ 3 டிசைனில் வந்து நம்ம பண்ணியாச்சு. இதெல்லாம் இந்த நாசில் வச்சு தான் பண்ணேன். இது வந்து ரோஸ் நாசில்னு சொல்லுவாங்க. ஒரே நாசில் தான் இந்த 3 டிசைனும் நம்ம பண்ணியிருக்கோம். நீங்கள் மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போது நம்மளுடைய கப் கேக்கெல்லாம் அழகாக ரெடியாக இருக்குது. இப்போ ஒன்று மட்டும் நான் எடுத்து இதை பிச்சு காட்டுறேன். இங்கே பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக அழகாக வந்திருக்கு அப்படின்னு. உண்மையாகவே கடையில் கிடைக்கிறதோடையுமே நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. நான் சாப்பிட்டு பார்த்துட்டேன், அதனால் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் டிசைனாக உங்கள் ஐடியா படி இன்னும் நீங்கள் நிறைய இது மாதிரி டெவலப் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன ஐடியா நான் கொடுத்துருக்கேன். நீங்களும் இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், சமைச்சு சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. பாய்.